The ingredients used for the preparation of ragi களி. A healthy dish of Tamil Nadu is given below. So நம்ம ராகி களி பண்ணுவோம்ல, அதுக்கு எப்படி எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ராகி மாவு, ராகி ஃப்ளோர் எவ்வளோ 4 கப்ஸ் எடுத்துக்கணும். ரா ரைஸ், broken ரைஸ், உடைச்ச அரிசி நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், 1 கப் எடுத்துக்கணும். அப்புறம் தண்ணி 8 கப்ஸ் எடுத்துக்கணும். ஆயில், சிசேம் ஆயில், நல்லெண்ணெய் நம்ம எதை எடுத்துக்கலாம், 15 ml எடுத்துக்கலாம். சால்ட் 10 மில்லிகிராம். இப்போ நம்ம கம்பேரிசன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, if 1 cup of ragi flour is used, then what would be the amount of raw rice required? So first நம்ம ஒரிஜினல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் வேல்யூஸ் எது, ராகி ஃப்ளோர் 4 கப்ஸ் யூஸ் பண்ணினோம்னா, ராகி ஃப்ளோருக்கும் எதுக்கும் ரா ரைஸ்க்கும், ராகி ஃப்ளோர் 4 கப்ஸ்னா 1 கப் என்ன சொல்லியிருக்காங்க, ரா ரைஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 1 கப் ஆஃப் ராகி ஃப்ளோர், அதாவது நமக்கு இந்த ராகி ஃப்ளோர், ராகி திஸ் இஸ் ரைஸ். ஓகே, இப்போ ராகி ஃப்ளோர் ஒரே ஒரு கப்பு தான் அப்படின்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 4 போட்டோம்னா நமக்கு இங்க என்ன வந்துரும், 1 வந்துருமா. அப்ப இதுவும் டிவைடட் பை 4 போட்டோம்னா என்ன வரும், 1/4 வந்துருமா. சோ நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் 1 கப் ஆஃப் ராகி நம்ம யூஸ் பண்ணினோம்னா நம்ம எவ்வளவு பண்றோம், 1/4 கப், அதாவது 1/4 டம்ளர் நமக்கு ரா ரைஸ் யூஸ் பண்ணா போதும். 1/4 கப் ஆஃப் ரா ரைஸ். கிளியரா? சோ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, நமக்கு இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்க 1 கப் தான். 1 கப் வேணும்னா என்னது, 4 divided by 4 is 1. So this we have to use. Next B1 என்ன சொல்லியிருக்காங்க, if 16 cups of water is used, then how much ragi flour should be? இப்போ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, வாட்டர் 8 கப்ஸ் நம்ம யூஸ் பண்ணினோம்னா, எதுக்கு, வாட்டருக்கும் ராகி ஃப்ளோருக்கும். வாட்டர் 8 கப்ஸ்னா ராகி ஃப்ளோர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4 கப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்ம எது ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதணும். சோ வாட்டர், இது எவ்வளவு, ராகி. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, இஃப் 16 கப்ஸ் ஆஃப் வாட்டர், இப்போ நம்ம 16 கப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், 8 multiplied by 2 will be 16 கப்ஸ். 16 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும்னா இதையும் என்ன பண்ணணும், 4 multiplied by 2 will be 8. So if 16 கப்ஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணினோம்னா எத்தனை கப் நம்ம ராகி ஃப்ளோர் யூஸ் பண்ணணும், 8 கப் ராகி should be used. கிளியரா? ஜஸ்ட் கம்பேரிசன் தான். இப்போ நெக்ஸ்ட் C1 நம்ம போடலாம். which of these ingredients cannot be expressed as ratio? So இப்போ இதெல்லாம் ரேஷியோல ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஆயில் அண்ட் சால்ட் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, they are in different units. ஓகே, they are in different units. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கப்ஸ் மூணுமே ஒரே கப் யூனிட்ல இருக்கிறதுனால நம்மளால கம்பேர் பண்ண முடிஞ்சது. இது ml இருக்கு, இது மில்லிகிராம்ல இருக்கு. இது நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணா, நமக்கு தேவையான எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். கிளியரா?